ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்ரமிகா சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 120 பேருக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஸோ பிக் பாஸ் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. அப்படி இருந்தாலும் அது ப்ராங்காக தான் இருக்கும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் மிஸ்டர் ரவீந்திரனும் மிஸ்டர் சிவாவும் ரீப்ளேஸ் பண்ணலாம். யார் யார் கண்டஸ்டண்ட்டை தூக்கிட்டு மிஸ்டர் தீபக்கையும் மிஸ் பவித்ராவையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக மிஸ்டர் ரவீந்திரனையும் மிஸ்டர் சிவகுமாரையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். 2 பேர்த்துக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணலாம். இது மேக்ஸிமம் ப்ராங்காக தான் இருக்கும். நம்மளை என்கேஜிங்காக வச்சுக்கணும்னு சொல்லி தான். ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் ரொம்ப போரிங்காக போகும். வருஷம் பார்க்குறது தான். லாஸ்ட் 2 வீக்ஸாக ரொம்ப போரிங்காக போகும். இந்த தடவை வந்து என்கேஜிங்காக வைக்கணும்னு தான் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கிரிப்ட்னு தெரியும், கண்டஸ்டன்ஸ்க்கே தெரிஞ்சிருச்சு. உண்மையாக சொல்லப்போனால் கண்டஸ்டன்ட்டுக்கே தெரிஞ்சிருச்சு இது. அதான் அவங்க கூலாக விளையாடுறாங்க. மிஸ்டர் முத்துக்குமார் பார்த்தீங்கன்னா கூலாக விளையாட ஆரம்பிச்சிடாரு. எனக்கு தெரிஞ்சு கிங் குயின் ஜாக், மிஸ்டர் முத்துக்குமார், சௌந்தர்யா அண்ட் தென் ஜாக்லின், இவங்க 3 பேர் தான் ஃபைனல் டிசர்விங். ஃபைனல் ஸ்டேஜ் ஏற போகிறவங்க இவங்க 3 பேர் தான். 2 பேர் ரன்னர் அப், சௌந்தர்யாவும் ஜாக்லினும். அப்புறம் இதுதான் ஃபைனல். தெரிஞ்சு போச்சு கேமு. ஸோ தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ.